عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل آمنا بالله وما أنزل علينا وما أنزل على إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وما أوتي موسى وعيسى ونبيون من ربهم لا نفرق بين أحد منهم ونحن له مسلمون ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. كيف يهدي الله قوما كفروا بعد إيمانهم وشهدوا أن الرسول حق وجاءهم البينات والله لا يهدي القوم الظالمين. أولئك جزاؤهم أن عليهم لعنة الله والملائكة والناس أجمعين خالدين فيها لا يخفف عنهم العذاب ولا هم ينظرون إلا الذين تابوا من بعد ذلك فأصلحوا فإن الله غفور رحيم. إن الذين كفروا بعد إيمانهم ثم ازدادوا كفرا لن تقبل توبتهم وأولئك هم الضالون. إن الذين كفروا وماتوا وهم كفار فلن يقبل من أحدهم ملء الأرض ذهبا ولا افتدى به أولئك لهم عذاب عليم وما لهم من ناصرين. صدق الله العليم. இதோட தமிழ் மீனிங், நபியே கூறுவீராக, அல்லாஹ்வையும் நம் மீது அருளப்பட்டதையும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகியோர்கள் மீது அவர்கள் சந்ததிகள் மீது அருளப்பட்டவற்றையும், மூசா, ஈசா மற்றும் அனைத்து நபிமார்கள் அவர்கள் இறைவனால் அருளப்பட்டதையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். அவர்களில் ஒருவரையும் நபி அல்ல என்று நாம் பிரித்துவிட மாட்டோம். அல்லாஹ் ஒருவனுக்கே நாங்கள் முற்றிலும் கீழ்ப்படிந்து நடப்போம். இன்ஷா அல்லாஹ். இஸ்லாமை அன்றி வேறொரு மார்க்கத்தை எவரேனும் விரும்பினால் நிச்சயமாக அவரிடம் அது அங்கீகரிக்கப்படவும் மாட்டாது. மறுமையில் அவர்கள் நஷ்டமடைந்தவராகவே இருப்பார். நவுதுபில்லாஹ். அல்லாஹ் எப்படி ஒரு சமூகத்தினரை நேரான வழியில் செலுத்துவான்? அவர்களோ தங்களிடம் வந்து பலாத்தாட்சிகளின் மூலம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையானவர் என சாட்சியம் கூறி நம்பிக்கை கொண்டதன் பின்னரும் அத்தூதரை நிராகரிக்கின்றனர். அல்லாஹ் இத்தகைய அநியாயக்கார சமூகத்தினரை நேரான வழியில் செலுத்துவதில்லை. நவுதுபில்லாஹ். இவர்களுக்கு அவர்கள் செயலுக்கு தக்க பிரதிபலனாவது இவர்கள் மீது நிச்சயமாக அல்லாஹ், வானவர்கள், மனிதர்கள் ஆகிய அனைவருடைய சாபம் உண்டாகுவதுதான். இச்சாபத்திலே அவர்கள் என்றினும் தங்கிவிடுவார்கள். அவருடைய வேதனை லேசாக்கப்படவும் மாட்டாது. அவர்களுக்கு ஓய்வும் கொடுக்கப்பட மாட்டாது. நவுதுபில்லாஹ். எனினும் இதற்கு பின்னர் எவரேனும் வருத்தப்பட்டு பாவங்களிலிருந்து விலகி நற்செயல்களை செய்தவர்களை தவிர அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மகா கருணையுடையவனாவான். அல்லாஹ். ஆயினும் எவர்கள் நம்பிக்கை கொண்டதன் பின்னரும் நிராகரித்துவிட்டு மேன்மேலும் அந்நிராகரிப்பையே அதிகப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய மன்னிப்பு கோருதல் நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட மாட்டாது. இவர்கள் தான் முற்றிலும் வழி கெட்டவர்கள். நிச்சயமாக எவர்கள் நிராகரித்து அந்நிராகரிப்பிலிருந்து மீளாது நிராகரித்த வண்ணமே இறந்து விடுகின்றனர். அவர்களில் ஒருவனுக்கு இப்பூமி நிறைய தங்கம் இருந்து அது தன் குற்றத்தை மன்னிப்பதற்காக தனக்கு ஈடாக அவன் கொடுத்த போதிலும் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. நவுதுபில்லாஹ். இவர்களுக்கு மிக்க துன்புறுத்தும் வேதனை உண்டு. நவுதுபில்லாஹ். இவர்களுக்கு உதவி செய்பவர்கள் அங்கு ஒருவரும் இருக்க மாட்டார். நவுதுபில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.